நிறுவனமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீதான ஒரு தாக்குதலை தொடங்கி கிட்டத்தட்ட 10 நாட்களை கடந்து விட்டது. இந்த போர் மிகப்பெரிய விளைவுகளை அண்டை நாடுகள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இந்தியாவிலையும் இன்னைக்கு எல்பிஜி தட்டுப்பாடு மிக முக்கிய செய்திகளாக இருக்கிறது. ஸோ இந்த கட்டத்தில் இந்த வார் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த தாக்குதல்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் இந்த வார்னால என்னென்ன தாக்கங்கள் உலக பொருளாதாரத்தில் ஏற்படும், ஈரானால இந்த போர்ல எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மோட பேசுறதற்காக திரு மணிவண்ணன் திருமலை சார் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே பரிச்சயமானவர் தான், பிபிசி உலக சேவையினுடைய மேலாள் ஆசிரியர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வார்ல இருந்து நான் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஈரான் மக்களால தான் ஈரான்ல ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வர முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பேசியிருக்காரு. இஸ்ரேலுக்கு என்னதான் சார் தேவை? ஈரான்ல என்ன நடந்துச்சுன்னா அவங்க இந்த வார ஒரு முடிவை நோக்கி கொண்டு போவாங்க சார்? இஸ்ரேலுக்கு என்ன தேவைன்னா, ஈரானை தனக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. மத்திய கிழக்கு பகுதியில மற்ற அரபு நாடுகள் எல்லாம் ஏறக்குறைய அமெரிக்காவின் செல்வாக்கில் இருக்கிறதுனால, இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால, அவன் மற்ற அரபு நாடுகள்கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. அதற்கு ஒரே சவாலா இருக்கிறது ஈரான் தான். அது தற்போதைய இந்த முல்லா ரெஜீம்னு சொல்ற இந்த மத இஸ்லாமிய மத அரசு, அந்த 1979 மத இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட ஈரானிய அரசு தான் தனக்கு இருக்கின்ற ஒரே சவால் என்று இது இஸ்ரேல் கருதுகிறது. எனவே இந்த மதம் சார்ந்த இந்த அரசை அகற்றுவதுதான் தன்னுடைய பாதுகாப்புக்கும் தன்னுடைய இருத்தலுக்கும் ஒரு பாதுகாப்பான விஷயமாக இஸ்ரேல் தொடர்ந்து கருதி கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து இருப்பதால், அதாவது இஸ்ரேல் இருப்பதற்கே இஸ்ரேலுக்கு உரிமை இல்லை என்று ஈரானின் இந்த இஸ்லாமிய அரசாங்கம் கருதுகிறது. இஸ்ரேல் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஈரான் மீது ஒரு பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த மியூச்சுவல், இந்த பரஸ்பர பகைமை காரணமாக இந்த அரசியல், கேந்திர அரசியல் நிலவரம் இப்படி ஆகியிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீர்கள், நெத்தன்யாகு சொன்னார் ஈரானிய மக்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவர் சொல்கிறாரே தவிர மக்களை முடிவு செய்வதற்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஊக்குவிப்பதாக தெரியவில்லை. இராணுவ ரீதியில் ஒரு நடவடிக்கை எடுத்து வானில் விமானத்தின் மூலம் குண்டுகளை போட்டு ஏவுகணைகள் மூலம் தாக்கி இந்த அரசை நிலைகுலையை செய்துவிட்டால், அதற்கு பிறகு ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த முல்லாக்கள் அரசின் மத ரீதியான ஒடுக்குமுறையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய மக்களின் ஒரு பகுதியினர் கிளர்ந்தெழுவார்கள். அதற்கு ஈரானில் அரசு மாற்றம் ஏற்படும் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். எனவே ஈரானிய மக்களே இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு அல்ட்ரூயிஸ்டிக் ஒரு நோக்கம் மட்டும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. இராணுவ ரீதியில் அதை தலையிட்டு குழப்பி மக்களையும் கிளர்ச்சி செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த போர் ஈரானிய தற்பொழுதைய அரசு, கமேனியின் இஸ்லாமிய அரசு என்று சொல்லலாம், அந்த அரசு பதவி விலக வேண்டும், கவிழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இப்பொழுது இந்த ரெஜிம் சேஞ்ச் என்ற அந்த ஒரே நோக்கத்தில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது இந்த போரில் ஈடுபட்டிருப்பதாக தெரியுது. நாம விரும்புற ஒரு நபர் அங்க இருக்கணும், பதவியில இருக்கணும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படித்தானே உலகத்தில் அமெரிக்காவின் செய்திகள் இருக்கு. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெனிசுவேலாவில் பார்த்தோம், அந்த அதிபரையே கடத்தி கொண்டு நியூயார்க்கில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இப்போது வெனிசுவேலாவில் அவங்களுக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு அரசாங்கத்தை அங்கே அனுமதிச்சிருக்காங்க. இப்போ ட்ரம்பின் பார்வை கியூபாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் அரசின் மீதும் திரும்பி இருக்கிறது. அங்கும் இந்த ஏற்கனவே பல தசாப்தங்களாக அங்கே பொருளாதார தடைகளை விதித்து அந்த மக்களை மிகவும் ஒரு பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்கா வைத்திருந்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் அந்த நெருக்கடியை அதிகமாக்குகின்றார்கள், பிடியை இருக்குகின்றார்கள். எனவே கியூபாவிலும் ஆட்சி மாற்றத்துக்கான வேலைகளை ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்துக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. எனவே நீங்கள் சொல்வது தனக்கு வேண்டியவர்களில் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று விட தனக்கு எதிரானவர்கள் இருக்கக்கூடாது, அமெரிக்காவின் நலனுக்கோ அல்லது இஸ்ரேலின் நலனுக்கோ எதிரானவர்கள்
அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது என்பது போல அவர்களது நிலைப்பாடு இருக்கிறது. ஈரானுடைய உச்ச தலைவர் காமேனி அவர்கள் வந்து கொல்லப்படுறாரு. அதை ஒட்டி இப்போ வந்து அவருடைய மகன் வந்து புதிய சுப்ரீம் லீடராட்ட அங்க வந்திருக்கிறாரு. அமெரிக்காவுடைய அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு அதுல. ஸோ இனிமேல் ஈரான்ல என்ன நடக்கும் என்று ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்களா? இல்ல என்ன நடக்கும் சார் உங்களுடைய பார்வை? அவர்கள் வந்து ட்ரம்ப் வந்து இதில் டிசப்பாயின்மெண்ட்டோ ஏமாற்றத்தை தருகிறது, அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் வந்து ஈரானிலே யார் அதிபர் பதவிக்கோ அல்லது அது அதி உயர் சக்தி வாய்ந்த அந்த பதவிக்கோ வர வேண்டும் என்பதை அமெரிக்கா நிர்ணயிக்க முடியாது. அதுதான் சர்வதேச நியதி. அந்தந்த நாட்டு அமைப்புகள் தான் உள்நாட்டு அமைப்புகள், உள்நாட்டிலே இருக்கின்ற மக்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். இப்போதைக்கு ஈரானிலே இருக்கின்ற அந்த அமைப்பில், அரசியல் அமைப்பில் அதி உயர் தலைவர், சுப்ரீம் லீடர் என்ற பதவிதான் டாப் பொசிஷன். அதிபருக்கும் மேலான ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு பதவி. அந்த பதவிக்கு அவர்கள் அமெரிக்காவால் அமெரிக்க இஸ்ரேல் படைகளால் தாக்குதல்களால் கொல்லப்பட்ட கமேனியின் மகனான மொஜ்தபா கபேனியை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவரும் வந்து இதே மாதிரியான ஒரு பின்னணி உள்ளவர் தான். மத கல்வியை படித்தவர், இந்த மாதிரி அமெரிக்க எதிர்ப்பில் ஊறியவர், இஸ்ரேல் எதிர்ப்பை கொள்கையாக கொண்டவர். எனவே அவரது இந்த பதவிக்கு அவர் வருவது என்பது ஈரானில் ஏற்கனவே இருந்த அந்த கொள்கை தொடரும், அந்த நிலைப்பாடு தொடரும் என்பதையே காட்டுவதாக இருக்கிறது. இந்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஈரானிய அரசு நிலை குலையவில்லை அல்லது ஒன்றும் பெரிய அளவிலே சஞ்சலப்படவில்லை என்பதைத்தான் இந்த நியமனம் காட்டுகிறது. எனவே இதை வந்து அமெரிக்கா நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு இது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருப்பதும் ஏறக்குறைய எல்லாமே எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இங்க வந்திருக்கிறது. சார், எல்லாருக்கும் இந்த வார தொடர்ச்சியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க, இல்ல கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஈரானால இந்த போர்ல எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா இஸ்ரேலுடைய ராணுவ பலம் பத்தி நிறைய தகவல்கள் வந்துட்டு இன்னைக்கு இணையதளத்துல தேடினாலே கிடைக்குது. அமெரிக்காவுடைய ராணுவ பலம் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஈரானால இந்த போர்ல எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு சார். ஸோ அது குறித்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது வான் தாக்குதல், ஏவுகணை தாக்குதலால் மட்டும் இதுவரை ஒரு அரசை அமெரிக்கா மாற்றியதாக முன்னுதாரணங்கள் இல்லை. ஏற்கனவே ஈராக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த அரசாங்கம், சதாம் ஹுசேனின் அரசு கவிழ்ந்தது என்பது அமெரிக்க தலைமையிலான இந்த படைகள் உள்ளே கிரவுண்ட் இன்வேஷன், தரை மார்க்கமாக உள்ளே நுழைந்த பிறகுதான் அந்த அரசு கவிழ்ந்தது. எனவே லிபியாவில் கூட வான் தாக்குதல் பிளஸ் உள்ளூரில் இருக்கின்ற அந்த அவர்களது கடாஃபிக்கு எதிரான குழுக்கள் எல்லாம் சேர்ந்து போராடிய பிறகுதான் கடாஃபி விழுந்தார். எனவே அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் இதுவரை செய்ய போவதாக அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இதுவரை சொல்லவில்லை. அதற்கு தயாராக அவர்கள் இருப்பதாகவும் தெரியவில்லை. எனவே கிரவுண்ட் இன்வேஷன், தரைமார்க்கமான இந்த படையெடுப்பு என்பது நடக்காத பட்சத்தில் ஈரானால் நிச்சயமாக இந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியும். பெரிய அழிவு ஏற்படும் என்றால் அமெரிக்காவிடம் இருக்கின்ற ஏவுகணைகளும் சரி, குண்டுகளும் சரி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டுகள், சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், அது வந்து ஈரானில் பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அது மட்டுமே அரசாங்கத்தை மாற்ற போதுமானதா என்றால் பல பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்து என்பது அது மட்டும் போதாது என்பதுதான். கிரவுண்ட் ஃபோர்ஸஸை ஒரு கிரவுண்ட் இன்வேஷனுக்கு கமிட் செய்ய, அமெரிக்க படைகளை அங்கே அனுப்ப ட்ரம்ப் தயாராக இருக்கிறாரா, அதற்கு அமெரிக்காவின் மக்கள் கருத்து என்பது அதை ஏற்றுக்கொள்ளுமா, அமெரிக்க நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் இதுவரை நம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது ஒருவேளை அவர் ஈராக்கில் செய்தது போல கிரவுண்ட் இன்வேஷனுக்கு அமெரிக்க படைகளை அனுப்புவார் என்றால் அது நிலைமை வேறு மாதிரி கூட போகலாம். ஆனால் நிச்சயமாக ஈரானை பொறுத்தவரை தற்பொழுது அது இந்த தாக்குதலை எவ்வளவு தூரம் என்டியூர் பண்ணுகிறது, சகித்து கொண்டு தாக்கு பிடிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த போரின் முடிவு அமையும். ஈரான் இந்த போரில் ஏற்படும் நஷ்டங்களை தாக்கு பிடித்து போரை இழுத்தடித்து கொண்டிருந்தால் அதனுடைய பொருளாதார விளைவுகள் ஈரானுக்கு மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்திலேயே அதனுடைய விளைவுகள் எதிரொலிக்கும். என்றால் இப்போது ஈரான் வந்து மிகவும் விவரமாக இஸ்ரேல் மட்டும் தாக்காமல், இஸ்ரேலை மட்டும் பதிலடி கொடுக்காமல்
அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளாக அது கருதும் மத்திய கிழக்கின் பிற அரபு நாடுகள் மீதும் தாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மீது அது தாக்குகிறது. பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் அந்த 5வது படை, அந்த 5th ஃப்ளீட்டை வந்து தலைமையகத்தை தாக்கி இருக்கிறது. பல இடங்களிலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. எனவே இது வந்து ஒரு வெறும் அமெரிக்க இஸ்ரேல் ஒரு பக்கமும், மற்றொரு பக்கத்திலே ஈரானும் மோதும் ஒரு சண்டையாக மட்டும் இல்லாமல் இது ஒரு பரந்துபட்ட பிராந்திய போராக ஏற்கனவே விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அரபு நாடுகள் பதிலுக்கு தாக்க தொடங்கினால் அது வந்து கலைவரமாகிவிடும். அது வந்து எப்படி போகும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. எனவே தி லாங்கர் தி வார் டிராக்ஸ் ஆன், போர் வந்து நீள 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 இதனுடைய அமெரிக்காவுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இந்த போரை நடத்தும் அந்த கமிட்மெண்ட் இருக்கும், மன உறுதி இருக்கும் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இது பெரிய அளவு செலவு பிடிக்கின்ற போர். இதுவரைக்குமே பல பில்லியன் டாலர்களை அமெரிக்கா செலவழித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு இது செய்ய முடியுமா தொடர்ந்து என்பது கேள்விக்குறிதான். எனவே இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் முடியும் என்பதை என்று கேட்டால் அதற்கு இப்பொழுதைக்கு பதில் சொல்வது மிகவும் கடினம். சார், ஈரானுடைய ஆயுத பலம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா அவங்க எதிர்த்து போராடக்கூடிய வழி ராணுவ பலம் என்பது ஈரானுக்கு அதிகம். ராணுவ படைகள் இந்தியாவை போல ஒரு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் இல்லாவிட்டாலும் கணிசமான அளவு இருக்கிறார்கள். நீங்கள் கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் போர் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் நீண்டது. அது வெறும் கிரவுண்ட் போர்ஸஸ் நடத்திய போர். அதை தாக்குப்பிடித்து ஈரான் மீண்டது. எனவே ஈரானுக்கு அந்த கன்வென்ஷனல் ஆர்மி வந்து பெரிய அளவு இருக்கிறது. மிசைல் டெக்னாலஜியில் அவர்கள் வல்லமை பெற்றிருக்கிறார்கள். ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அது வந்து ரொம்ப நாளாகவே அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஏராளமான மிசைல்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய ஷாஹேத் என்ற அந்த புதிய ஏவுகணையும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. அது தவிர ட்ரோன்ஸ், ஆளில்லா விமானம், ஆளில்லா போர் விமானம், ஈரான் ஏராளமான ஆளில்லா போர் விமானங்களை வைத்திருக்கிறது. இந்த இதெல்லாம் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இருக்கும் ஆயுத பலத்துக்கு இணையாகுமா என்று கேட்டீர்கள், இல்லை, அது இணையாகாது. ஆனாலும் இஸ்ரேல் என்பது ஏதோ மற்ற காசாவிலே போய் இஸ்ரேல் அடித்ததை போல ஈரானை அடித்து ஒரே நாளிலே முடித்துவிட முடியாது. அந்த அளவுக்கு ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்பதுதான் பலருடைய கருத்தாக, ராணுவ பகுப்பாய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே ராணுவ பலத்தை பொறுத்தவரை ஈரான் ஒன்றும் ஒரு கிள்ளுக்கீரை அல்ல என்று சொல்லலாம். ஓகே ஓகே சார், நீங்க பேசும்போதே அவங்க ஈரானுடைய தாக்குதல், பதிலடி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து வெறும் இஸ்ரேல் அமெரிக்கா மட்டுமே இல்லாம அவர்களுக்கு ஆதரவு அளித்துட்டு இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலையும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்தியாவிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் நெருக்கமான அளவுக்கான மக்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் உட்பட பல பேர் வந்து அங்க மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு அதுலேயும் இந்த போரால பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலான ஈரானுடைய தாக்குதலை நம்ம எப்படி பார்க்கறது? அண்ட் ஆல்சோ இன்னொரு கேள்வி என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் பதிலடி இதுவரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க, அவங்க தாக்குதலை தடுக்க பார்க்குறாங்க, ஒரு தற்காப்பு முயற்சியில் மட்டும்தான் இருந்திருக்காங்களே தவிர ஒரு பதிலடி தாக்குதலான விஷயங்களை நம்ம எதுவும் பார்க்கல. மேற்கொண்டு என்ன நடக்கும்? இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் திருப்பி தாக்குறதற்கான சாத்தியங்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை இதை அவங்க எப்படி அணுகுவாங்கங்கிறதையும் உங்கள் பார்வையில் சொல்லுங்க சார். ஏற்கனவே நான் சொன்னேன், ஏன் வந்து பிற வளைகுடா பகுதி அரபு நாடுகள் மீது ஈரான் இந்த தாக்குதலை விஸ்தரித்திருக்கிறது என்பதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது அமெரிக்காவின் மத்திய கிழக்கு இந்த அரசியலில் அமெரிக்காவுக்கு தளங்களை அமைத்து கொடுத்து, அமெரிக்காவுக்கு ஒரு பேசஸ் கொடுத்த அந்த அரபு நாடுகள் மீது ஈரானுக்கு கோபம் இருக்கிறது. ஏற்கனவே இதே அரசியலைத்தான் ஒசாமா பின் லேடன் செய்தார். சவுதி அரேபியா, அவரே சவுதி அரேபியாவை சேர்ந்தவர். சவுதி அரேபியா வந்து இந்த சவுதி மன்னர்கள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சவுதியிலே இடம் தந்து வருகிறார்கள். முகமது நபி பிறந்த இடம் அந்த இடத்திலே வந்து இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு இடம் தருவது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தீவிரவாத அரசியலை செய்தார். அவர் போய்விட்டார். ஆனாலும் அந்த பாயிண்ட் வந்து அந்த கருத்து என்பது மத்திய கிழக்கு பகுதியிலேயே பல சாதாரண அரபுகளிடம் இருக்கிறது.
ஈரான் அதை பயன்படுத்திக் கொள்கிறது. நீங்கள் வந்து இடம் கொடுப்பதால் தான் அமெரிக்கர்கள் எங்களை தாக்குகிறார்கள். எனவே அவர்கள் எங்களை தாக்கும் பொழுது நான் உங்களையும் தாக்குவேன். நீங்க அனுமதிக்கிற அந்த அமெரிக்காவின் படைத்தளங்களை நான் தாக்குவேன் என்ற ரீதியில அந்த தாக்குதல்களை அவர் தொடங்கி இருக்கிறது. ஆனா ஈரான் வந்து ரொம்ப விவரமா செய்றாங்க. அதாவது வெறும் அமெரிக்கா மேல தாக்குதலை நடத்த முடியாது. அமெரிக்க கப்பல்கள் மீது கூட தாக்குதலை நடத்த முடியாது. ஏனென்றால் அமெரிக்க கப்பல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த டிஃபென்சிவ் ஷீல்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வந்து அடிக்கிற அளவுக்கு ஈரானுக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லை. அதுபோல இஸ்ரேலுக்கும் வந்து இந்த 3 லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்களையும் வந்து 90% ஆஃப் தி ஈரானிய ஏவுகணைகளில் 90% மேலான ஏவுகணைகள் ஈரானால் அந்த தற்காப்பு அமைப்பால் அழித்தொழிக்கப்படுகின்றன. ஒரு 10% தான் அங்க போய் லேண்ட் ஆகுது. மினிமல் டேமேஜ் தான் பண்ண முடியுது. எனவே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்கா வைத்திருக்கின்ற தளங்கள் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், குவைத், கத்தார் போன்ற இடங்களில் எல்லாம் தாக்குதலை நடத்தினால் அந்த அரபு நாடுகள் துபாயில போய் நீங்க வந்து அந்த பாம் ஐலண்ட்ல ஒரு குண்டு விழுந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய அந்த பொருளாதாரத்திற்கே ஒரு பெரிய அடியாக இருக்கிறது. ஏன்னா பெரிய துபாயை பொறுத்தவரை அது பெரிய ஒரு லக்ஸுரி ரிசார்ட்டாகவும் சுற்றுலா பயணிகள் பணக்கார சுற்றுலா பயணிகள் வரும் இடமாகவும் ஏற்கனவே அதை வந்து ஒரு மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரியில. ஆனா இந்த மாதிரி தினசரி குண்டு விடுற இடமா மாறும் பொழுது அதனுடைய டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்கும், அதனுடைய ஓவரால் பொருளாதாரம் அடி வாங்கும். இதனால வந்து அவங்க இந்த மத்திய கிழக்கு பகுதிக்கு ஈரான் இந்த போரை விஸ்தரிப்பது என்பது டெலிபரேட்டாக வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய என்னால வந்து நேரடியாக அமெரிக்கா அடிக்க முடியல, இதை அடிக்கிறேன், பிரஷர் அங்க போகட்டுமே, பிரஷர் போகட்டும், சண்டையை நிறுத்தட்டும் தான் அவங்க செய்யறாங்க. ஸோ நீங்க கேட்ட மற்றொரு கேள்வி, இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும், ஏன் திரும்ப அடிக்கல அப்படின்னு. திரும்ப அடிக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. திரும்ப அடிச்சா இன்னும் தான் குழப்பமா. சவுதி அரேபியா வந்து ஏறக்குறைய அமெரிக்காட்டேருந்து இஸ்ரேல் அளவுக்கு ஆயுதங்கள் வாங்காட்டாலும் சவுதி அரேபியா இஸ் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் அமெரிக்கன் ஆர்ம்ஸ். அமெரிக்காவின் ஆயுதங்களை தொடர்ந்து அது வாங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஏமனில் ஹூத்திகள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தினார்கள் அரேபியா. அதே போல ஈரான் மீதும் தாக்குதலை நடத்த முடியும். ஆனால் நடத்தினால் இந்த பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும் என்பதால் அவர்கள் இதுவரை ஒரு டிஃபென்சிவான ஆக்ஷன்ஸ் மட்டுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப நாள் அது இவங்க தொடர்ச்சியா இந்த போர் நீடித்ததுன்னா அது பெரிய அளவுல இன்னும் பிரச்சனை ஆகும் தான் தோணுது. இதனுடைய மற்றொரு கேள்வி, நீங்க இந்தியா பத்தி கேட்டீங்க, பொருளாதார விஷயங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க. இது ஆப்வியஸ்லி இந்த எண்ணெய் இறக்குமதி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய எரிவாயு இறக்குமதி என்பது பல சோர்சஸ் மூலமா பண்றாங்க. அது கல்ஃப் ஆனா முக்கியமான சோர்ஸ். இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, நைஜீரியா, அங்கோலா, அமெரிக்கா மற்றும் இப்போ பெரும்பகுதி இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்தும் டைவர்சிஃபை பண்ணா கூட 20 to 25% இம்போர்ட்ஸ் வந்து கல்ஃப்லேருந்து தான் வருது, வளைகுடா நாடுகளிலிருந்து வருகிறது. எனவே அந்த 20 to 25% இறக்குமதி என்பது பாதிக்கப்படும் என்றால் இப்பொழுதே இந்த ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹோர்முஸ் நீரிணை அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாருமே பேசியிருக்கோம். பல பத்திரிகைகள் அதை எழுதியிருக்காங்க, நீங்களும் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிறது ரொம்ப சின்ன ஒரு வாட்டர்வே. அது வந்து இந்த உள்ள கல்ஃப்லேருந்து வெளியில வந்து அரபிக்கடல்லையும் வந்து அந்த வழியா திரும்ப ரெட் சீக்கு போய் ரெட் சீலேருந்து உங்களுக்கு மெடிட்டரேனியன் மத்திய திரைக்கடல் போய் ஐரோப்பாவுக்கு போகணும். இந்த பக்கம் சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வர்ற ஒரு முக்கியமான ஒரு ஜோக் பாயிண்ட்டும் பிடிச்சா அப்படி நின்றுடும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து இடையில பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்றோம் இல்லையா, பாக் நீரிணை, அதே மாதிரியான ஒரு சின்ன ஒரு வாய்க்கால். வாய்க்கால்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசு, ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க ஈரான் ஒரு பக்கமும் அடுத்த பக்கத்துல ஓமன், இவங்களுக்கு தான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஆனா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தா கூட இவங்களால அந்த இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கை தடுக்க முடியாது. அது வந்து ஐநாவுடைய யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் தி சீன்னு சொல்லுவாங்க. கடல் போக்குவரத்து குறித்த ஐநா மன்ற சட்டங்கள், யூஎன் கிளாஸ் மேன், அந்த யூஎன் கிளாஸை வந்து நீங்க மீறுறீங்க. அது என்ன சொல்றதுன்னா, அது அந்த ஷிப்பிங் லேன் வந்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் டெரிட்டோரியல் ரைட் இருந்தா கூட அவங்களால இந்த இன்டர்நேஷனல் ஷிப்ஸை வந்து தடுக்கக்கூடாது. அது வந்து ரைட் ஆஃப் பேசேஜ் இருக்குன்னு ஐநா மன்றத்தினுடைய விதி சொல்லுது.
அதெல்லாம் ஐநாமன்றம் உருவாக்கப்பட்ட போது கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஆனா இன்னைக்கு சண்டை எனக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் ஈரானுக்கு வரும்போது ஈரான் அதை என்ன செய்யறான், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல 2-3 கப்பலை சப்மரைன்ஸ் வச்சுக்கிறான், இல்லாட்டா மைன்ஸ் வைக்கிறான், நிலக்கண்ணி வெடி மாதிரி கடல் கண்ணி வெடி. கப்பல் வரும்போது 2 கப்பல் மேல தாக்குதல் நடத்தினா ஓடி போயிடுறான். ஒரு கப்பல் மேல குண்டு போட்டா என்டையர் ஷிப்பிங் நின்றுடுது. என்டையர் ஷிப்பிங் ஏன் நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த எல்லாமே ஷிப்பிங்க்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும். இவன் வந்து ஒரு குண்டு போடுறான், சண்டை நடக்குதுன்னா இங்க லண்டன்ல இருக்கிற லாய்ட் ஷிப்பிங் லிஸ்ட்ல உடனே இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஏற்றிடுவான். போகாதேன்டுவான். போறதா இருந்தா இவ்வளோ நான் இன்சூரன்ஸ் பிரீமியம் இவ்வளோ கட்டுமா. நீங்க வந்து 10 ரூபாய் கட்டுற இடத்துல 1000 ரூபாய் கட்டுனா நம்ம எப்படி போக முடியும்? த ஹோல் ப்ரைஸ் வந்து அந்த எண்ணெய் இம்போர்ட் வந்து அதிகமாகிடும். ஏன்னா இன்சூரன்ஸ் அதிகமாகுது. முதல்ல ஷிப் போக மாட்டாங்க, ஷிப்பிங் கம்பெனிஸ் போகாது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வருதுனாலே உடனடியாக எண்ணெய் விலை ஏறுது. இதான் நடக்க போகுது. இன்னை வரைக்கும் ஏதோ கொஞ்சம் ஹோல்டு பண்றாங்க, ஏதோ ஏற்கனவே இருக்கிற ரிசர்வ்ஸ் வச்சு. ஆனால் தொடர்ந்து சண்டை நடந்ததுன்னா எண்ணெய் விலை ஏறிட்டு இருக்கும். இப்போயே வந்து பேரல் $100 மேலே போயிடுது. ஆமா. ஸோ அதனுடைய விளைவுகள் எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஊரில் வாங்குற கத்திரிக்காவிலேருந்து பச்சை மிளகாய் வரைக்கும் அதனுடைய இந்த போருடைய எதிர்வலி நிச்சயமா இருக்கும். அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. அது எப்படி அரசாங்கங்கள், உலக அரசாங்கங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கிறத பார்க்கணும். ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ இதுல அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நிலைப்பாடு. பெரும்பாலும் இந்த மாதிரி தாக்குதல்கள் 2 நாடுகளுக்கு நடுவில் போர் நடக்கிறப்போ இந்தியா ஒரு அணி சேராத ஒரு கொள்கையை தான் எடுத்துப்பாங்க. பேச்சுவார்த்தையின் மூலமா ராஜதந்திர ரீதியான ஒரு தீர்வை நோக்கி தான் இந்த எல்லா போருடைய முடிவும் இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு நாடா இந்தியா இருக்கும். இந்த ஈரான் விஷயத்திலையும் அப்படி இருக்க முடியுமா? ஏன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா இப்படி எல்லா வேற வேற அணியில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட ஒரே நேரத்தில் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாடாக நம்ம இந்தியாவை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த விஷயத்திலையும் இந்தியா அப்படியே இருக்க முடியுமா? அண்ட் இந்தியாவினுடைய கடற்பகுதியிலிருந்து கிளம்பின ஒரு கப்பல் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுக்கான கண்டனங்களும் எதுவும் இந்தியா பதிவு பண்ணல. ஸோ ஓவராலா இந்த விஷயங்களை இந்தியா எப்படி அணுகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பொருளாதார ஸ்டேக்ஸ் இருக்குது, எக்கனாமிக் ஸ்டேக்ஸ். 20-25% எண்ணெய் அந்த இந்தியா வாங்குதுங்கிற பொழுது அங்க வந்து சண்டை நடக்கிறத இந்தியா விரும்பாது. அங்க அமைதி இருந்தால் தான் இந்தியாவுக்கு வேண்டியது கிடைக்கும். எண்ணெய்க்கு வரும், பொருளாதாரத்துக்கு இது சரியா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா நாடுகளுமே தனித்தனியா பார்த்தா இந்தியாவோட நட்பு பாராட்டும் நாடுகள். ரஷ்யாவா இருக்கலாம், அல்லது ஈரானா இருக்கலாம், இஸ்ரேல். இப்பதான் மோடி போயிட்டு வந்தார், பிரதமர் போயிட்டு வந்த பிறகுதான் சண்டை ஆரம்பிக்குது. ஸோ நீங்க அதே போல அவர் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் இந்திய அரசாங்கம் நல்ல காலகாலமாக சரித்திர இந்திய சுதந்திரம் அடைந்ததிலிருந்து வளைகுடா நாடுகள்கிட்ட நட்பான ஒரு சுமூகமான உறவுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அதை அப்படி இருக்கும் பொழுது இந்த சண்டையில வந்து நீங்க ஒரு யார் பக்கம் நீங்க நிற்கிறீங்கிறத வச்சு உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்துட போறதில்லை. இப்போ நீங்க ஈரானை ஆதரிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, ஈரானை இந்தியா ஓப்பனா ஆதரிச்சா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? அமெரிக்கா ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் வந்த பிறகு இந்தியா மேலே கோபத்தில் இருக்கு. அந்த டேரிஃப்லாம் போட்டு இப்போதான் ஒரு மாதிரி ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அது வந்து திரும்ப அவர் ஏதாவது பண்ணுவார். ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அவர் ட்ரம்ப்புக்கே தெரியாது. நீங்க வந்து ஈரான்ல வந்து இந்தியா எடுத்த ஸ்டாண்ட் சரியில்லை, மோடி இஸ் அ குட் மேன், பட் அந்த ஸ்டாண்ட் சரியில்லை, அதனால அந்த ஸ்பெஷலா அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுறேன் 50% டேரிஃப் அப்படின்னு நாளைக்கு அறிவிப்பார் அவர். அதை நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல அந்த உள்ளூர்ல இருக்கவங்க கேஸ் போட்டு அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உங்க இந்தியன் இம்போர்ட்ஸ் அங்கே வேலைக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது நீங்க. ஸோ நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால நீங்க இந்தியாவுக்கு பாலிசி ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே காசால நடந்த பெரும் அந்த 2 ஆண்டு தாக்குதல்கள்லையும் இந்தியாவோட நிலைப்பாடு என்பது அங்க பாதிக்கப்பட்ட பாலத்தீனர்களுக்கு ஒரு ஆதரவா பெருசா இல்லை. ஏன்னா அவங்க இஸ்ரேலுடைய நட்பை வந்து பெருசா வேல்யூ பண்றாங்க. அரபு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி ஏதோ மற்ற சவுதி அரேபியா போன்ற நாடுகள்கிட்ட நட்பு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சவுதி அரேபியா போன்ற நாடுகளே பாலஸ்தீன கொள்கையை, பாலஸ்தீன லட்சியத்தை பெருசா வந்து அவங்க வெறும் லிப் சர்வீஸ் தான் பண்றாங்க. அதுக்கு மேல அவங்களும் ஒன்றும் செய்யறது இல்லை. அதனால அது வந்து இந்தியாவுடைய பாலஸ்தீன கொள்கை என்பது மற்ற அரபு நாடுகளுடன் அதனுடைய உறவை பாதிக்கவில்லை இதுவரைக்கும் பெருசா. அதே சமயத்தில் இஸ்ரேலோட க்ளோஸா வந்துட்டு இருக்காங்க.
இது ஈரான் கூட இவ்வளவு இஸ்ரேலை வந்து ஒரு ஜென்ம வைரியா நினைக்குது, இஸ்ரேல் என்ற நாடுக்கு இருக்கும் தனி நாடாக இருக்கும் உரிமையே இல்லைன்னு சொல்ற ஈரான் கூட இந்தியாவோட நட்பா தானே இருக்குது. இந்தியாவும் இஸ்ரேலும் நட்பா இருந்தாலும் ஈரானும் இந்தியாவும் நட்பா தான் இருக்குது. அதே போல ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பெரிய ஒரு விரோதம்லாம் இல்லை. ஆனா ரஷ்யாவும் ஈரானும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே இந்த வெளிநாட்டு கொள்கைகள்ல பர்மனன்ட் எனிமீஸும் கிடையாது, பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான். நிரந்தர நலன்கள் தான் முக்கியம், நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை. ஸோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஃபாரின் பாலிசியை டிட்டர்மின் பண்ணுது. இன்னைக்கு நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க போல தெரியுது இந்திய அரசாங்கம். அதனால பேசாம இருக்கிறாங்க. வெறும் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால செய்யவும் முடியாது. ஏன்னா இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில், பர்மனன்ட் மெம்பர் கிடையாது. அப்படியே இருந்தாலும் பர்மனன்ட் மெம்பரா இருக்கிற ரஷ்யாவும் சைனாவும் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க இந்த சண்டையை நிறுத்துறது, கண்டனங்கள் தெரிவிக்கிறது வேற விஷயம். அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஸோ இது வந்து நான் முன்னால் இப்போ உங்க கட்டுரையில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து மைட் இஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்குது உலகம். அப்படி போகக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம அதில் இந்திய அரசாங்கத்துடைய ஃபாரின் பாலிசியை நம்ம வந்து என்னதான் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் கடைசியாக இந்த ஸ்டேஜுக்கு தான் வருவோம், என்ன செய்ய முடியுங்கிறது. இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது சொன்னீங்க, அமெரிக்கா வந்து தொடர்ச்சியா இந்தியா மேல வரி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. இந்த ஈரான் இஸ்ரேல் விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு 30 நாட்களுக்கு இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்கிக்கலாம், நான் அனுமதி தரேன் அப்படின்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி இம்பாக்ட் ஆச்சுன்னு தெரியல. பட் இந்தியாவுக்கு உள்ளால பொலிட்டிக்கலாக ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. மோடி வந்து இந்தியாவை அமெரிக்காட்ட அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது? அண்ட் உண்மையிலே இதுக்கப்புறம் அமெரிக்கா அனுமதி கொடுத்தா தான் நம்ம ஆயில் வாங்க முடியுமா, இல்லை அது என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது சார்? அது இல்லைங்க, அமெரிக்காவோட அனுமதி தேவையில்லை. இண்டிபெண்டான டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க முடியும், இந்தியா எடுக்க முடியும். அது எடுத்தீங்கன்னா அதுக்கான விலைகள் சில கொடுக்க தயாராக இருக்கணும். அமெரிக்கா வந்து தொடர்ந்து அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள் என்பது இந்தியா மேல பல வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னாலே விதிச்சிருக்காங்க. 1998 இதே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான வாஜ்பாய் தலைமையிலான அரசு நியூக்ளியர் பிளாஸ்ட் வந்து பண்ணாங்க, அணு குண்டு சோதனைகள் நடத்தும் போது அமெரிக்கா பொருளாதார சாங்ஷன்ஸ் விதிச்சது. அது வந்து கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்து அங்க ஜார்ஜ் புஷ் அவரை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பொழுது பொருளாதார தடைகளை லிஃப்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் மன்மோகன் சிங் US இந்தியா அந்த நியூக்ளியர் டீல் 1-2-3 சொல்லுவாங்க, அந்த அமெரிக்காவும் இந்தியாவும் போட்ட அந்த அணு ஒப்பந்தம், அது வந்து இந்தியாவை அந்த அணு ஆயுத விஷயங்கள்ல ஒரு தீண்டத்தகாத ஒரு நாடா பார்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலிருந்து அதை வந்து ஒரு நியூக்ளியர் சப்ளையர்ஸ் கிளப்புக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்து அதை உள்ள கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஒப்பந்தம். எனவே பொருளாதார தடைகள் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து பயப்படணுமா? பிரச்சனை பண்ணுவோம், அமெரிக்கா டேரிஃப் போட்டுருவாங்கனால நம்ம பயப்படணுமா? அந்த தடைகளை நம்மளால தாங்கிக்க முடியுமா? ஈரான் போன்ற நாடே வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை தாங்கும் பொழுது இந்தியா வந்து ஈரானோட பல மடங்கு பெரிய நாடு. இந்தியா பல மடங்கு பெரிய பொருளாதாரமும் கூட. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு அது ஹோல்டிங் பவர் இருக்கணும். அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு டேரிஃபை போட்டாலோ அல்லது தடைகளை விதிச்சாலோ அதை தாங்கக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருக்குங்கிறது தான் பலருடைய கருத்தா இருக்கு. ஆனா அதை செய்யணும்னு நினைக்கல, அது வந்து அந்த வேலையை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால இப்போ அமெரிக்கா சொல்றத கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதனால இந்தியா அமெரிக்கா உறவை காட்டிலும் இந்தியா ரஷ்யாவுடைய உறவு பற்றி சர்வதேச அளவில் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியா ரஷ்யா உறவுகள் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு நெருக்கமாக போகிறதுனால இல்லை அமெரிக்கா சொல்கிறத நமக்கு பின்பற்றதுனாலையோ இந்தியா ரஷ்யா உறவுகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? தெரியல. அதாவது புட்டினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ஷன்ஸை அவர் உலகம் பூரா பார்க்குறாரு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு உதாரணம் சொன்னேன், இஸ்ரேல் பற்றி. இஸ்ரேல் ஈரான் ரெண்டுமே அவருக்கு வந்து நட்பு நாடுகளாக வச்சிருக்காரு. அது இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பர விரோதிகளாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து ரஷ்யாட்ட வந்து நல்ல ஒரு டேர்ம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அதே போல முரண்பாடுகள் இருக்கின்ற பல நாடுகள் கூட அவங்க வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு நட்பு வச்சுக்கிறத பெருசா அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணல. அப்படி வெளிநாட்டு குழிகள் பல நாடுகளுடைய வெளிநாட்டு குழிகள் அப்படி இல்லை. நீங்க வந்து சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப நெருக்கமா தான் இருக்காங்க. சைனா வந்து இந்தியாவோட விரோதமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க?
இது என்ன செய்ய முடியும் புட்டின்? அதே மாதிரி தான் இந்தியா வந்து அமெரிக்க அழுத்தத்துக்கு பயந்து ரஷ்யாவோட எண்ணெயை வாங்கலைன்னா அதை புட்டின் புரிஞ்சுக்கிட்டு அதை மற்ற விஷயங்களை பார்ப்பாருன்னா எனக்கு. ஏன்னா ஆயுதம் வாங்குறத ரஷ்யா ட்ரம்ப் தடை பண்ணல, எண்ணெய் வாங்குறத மட்டும் தான் தடை பண்ணியிருக்காரு. இந்தியா இஸ் நெட் பெரிய இம்போர்ட்டர் ஆஃப் ரஷ்யன் ஆர்ம்ஸ். ரஷ்யாவிடம் வந்து பெரிய ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள், ஆயுதங்களை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய விமானங்கள், ரஷ்யாவுடைய மற்ற ராணுவ தளவாடங்களை இந்தியா பெரிய அளவில் வாங்குது. ஸோ அது வந்து ரஷ்யாவோட ஆர்மமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய வருமானம் தானே. அதை ஏன் அவருக்கு எடுத்துப்பாரு? இதெல்லாம் பிசினஸாக தான் பார்ப்பாங்க. சரி, இதை வாங்கலையே, இதை வாங்கிக்கிறாரு. ட்ரம்ப்புடைய ரெஜிம் முடியறப்போ வேற ஒரு அதிபர் வந்துச்சுன்னா இந்த அப்ரோச் மாறலுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. அதாவது இது வந்து ட்ரம்ப் இருக்கிற இந்த நிர்வாகத்தினுடைய கொள்கை தான். இதுக்கே வந்து அமெரிக்கால குடியரசுக் கட்சிக்குள்ளேயே அவர் இந்த கொள்கைகளை எதிர்க்கிற ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் செக்ஷன் இருக்குது. அவங்கெல்லாம் தான் பல மாநிலங்கள்லேருந்து கேஸ் போட்டு தான் சுப்ரீம் கோர்ட்ல அந்த டேரிஃப்ஸ் எல்லாம் அடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அமெரிக்க அரசியலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ட்ரம்ப்போட நிர்வாகம், குறிப்பா ட்ரம்ப் என்கிற மனிதர், அவருடைய விம்ஸ், அவருடைய ஃபேன்சிஸ், அவருடைய எக்ஸென்ட்ரிசிட்டிஸ், அவருடைய கொள்கைகள், அப்படிதான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னமும் 3 வருஷம் இருக்கு அவருக்கு. 25 வந்தாரு. ஒரு 2.5 years to 3 years இருக்கு. அதை சகிச்சுக்கிட்டு தான் அவனை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஹோப்பு, அமெரிக்காவில் இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. அது நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் இடைத்தேர்தல்கள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டுகளுக்கு. இப்போ நம்ம ஊர்ல எப்படி ராஜ்யசபாவுக்கு வந்து பயனியல் எலெக்ஷன்ஸ் நடத்துறோமோ அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு அங்கே எலெக்ஷன் நடக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ், அது காலியாக வேக்கண்ட் ஆகிற சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். இப்போ இந்த போர் நடக்குது, போரினால் ஏற்படுகின்ற கடுமையான பொருளாதார பாதிப்பு, இதெல்லாம் அமெரிக்காவில் உள்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவர் அன்பாப்புலராக தான் இருக்காரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம், மற்ற விஷயங்கள்லாம். அவருக்கு வந்து வெளிநாட்டு போர்களில் நான் ஈடுபட மாட்டேன், அமெரிக்க இராணுவத்தையும் அமெரிக்க உயிர்களையும் அங்கே பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். ஆனால் அதுக்கு எதிராக தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே அவருடைய மேகா க்ரௌடுன்னு சொல்றாங்க இல்லையா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் கூட்டம், அந்த கூட்டத்துக்கே அந்த ஃபாலோவர்ஸுக்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. அங்கே அவங்களுக்குள்ளேயே கசப்புணர்வுகள் இருக்கு. இது எல்லாம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த அமெரிக்காவின் இரு அவைகள்ல, குறிப்பா செனட்ல மெஜாரிட்டி அவருக்கு இழந்தாருன்னா அவருடைய நிர்வாகம் இந்த மாதிரி தான் ஒரு கண்மூடித்தனமா செயல்படுறது கொஞ்சம் ஒரு செக் வைக்கலாம். அது இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்ல நம்ம பார்க்கணும். அதுக்காக அதை பொறுத்து தான் எப்படி அமெரிக்கர்கள் உள்ளூரில் ஓட்டு போடுறாங்கிறத பொறுத்து தான் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய போக்கை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா, சகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குமா, இல்லை இன்னும் 2 வருஷம் இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். We have to wait and see. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கும். ஸோ அது எல்லா கேள்விகளுக்குமான ஒரு விஷயங்களுக்கு பதில்களாட்டு நீங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மீண்டும் ஒரு வாட்டி எங்க கூட வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி பிரேம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22 வரை மட்டுமே.